இலை வடாம். இதுக்கு அரிசி ஒரு அழகு வந்து 4 to 6 மணி நேரம் ஊற வைங்க. அது அப்புறமா திக்காக ஒரு பேஸ்ட்டு, நல்ல ஃபைன் பேஸ்ட்டு, இந்த மாதிரி கோடு போட்டால் வரணும், அந்த மாதிரி அரைச்சிக்கங்க. பச்சை மிளகாய், பெருங்காயம், சால்ட்டு இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு சேர்த்துருங்க. சிலர் அப்படியே சேர்ப்பாங்க. நான் குழந்தைங்க இருக்க விடுன்றதுனால இதை வடிகட்டி சேர்க்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப தண்ணியாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் கஷ்டமாயிடும். கரெக்டான இதில் கலந்துக்குங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு இந்த டைமில் பார்த்துருங்க. இது 10 to 15 hours அப்படியே மூடி வச்சுடுங்க. 1.5 நாள் விடுறது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். அப்போ தான் அந்த புளிப்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், 1.5 நாள் கழித்து எடுக்கிறேன். நல்ல ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இந்த வடாத்துக்கு ஒரு நல்ல ஒரு புளிப்பு கொடுக்கும். இது நல்லா கலச்சிக்கிங்க. இது கலக்கினா கூட இது வந்து கொஞ்சம் நேரம் விடும் பொழுது கீழே திக்காக போயிடும். அதனால் இது இலையில் நீங்கள் வார்க்கும் பொழுது கூட நீங்கள் திருப்பி திருப்பி கலந்துக்கணும். வாழை இலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் அங்கேயே 2 எடுத்திருக்கேன். ஒன்று வந்து டோக்லா ஸ்டாண்டு, இதில் 3 வைக்கலாம் அட் அ டைம், அது வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் ஸ்டீமர் வச்சுருக்கேன். ஸோ அது 1 or 2 தான் வைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இலையில் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து விடலாம். ஒரு கரண்டி மாவு விட்டு நீங்கள் உங்களால் இழைக்க முடிஞ்சால் இழைக்க முடியல அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே நீங்கள் டில் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அது அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ டோக்லா ஸ்டாண்டில் வச்சிடுறோம். இது நல்லா கொதித்த பிறகு தான் வைக்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்டீமர்லேயும் அது நல்லா கொதித்து ஸ்டீம் வர டைமில் வச்சுடுங்க. இது வந்து வித்தின் செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது வெந்துடும். அதனால் உடனே எடுக்க வேண்டியிருக்கும். இதில் வந்து ஓமம் இல்லைன்னா வெள்ளை எள் சேர்ப்பாங்க. அதை சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் சேர்த்துடுறேன். நான் ஓமம் தான் சேர்க்குறேன். இது வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால. ஸோ இது பாருங்கள், உடனே ஆயிடுச்சு. ஆவி அடிச்சிடும், கையில் பார்த்து எடுங்க. இது வந்து எடுக்கிறது ரொம்ப சுலபம். நீங்கள் ஒரு இடத்துல எடுத்துட்டிங்கன்னா அதை அப்படியே இழுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது வந்து இது சூடாக அப்படியே சாப்பிட்றது பயங்கர நிறைய வீட்டில் அது ஒரு போட்டியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்ததும் வைக்கிறோம். அடுத்தது உடனே வெந்துடும். இது ஒரே ஆள் இல்லாமல் 2-3 பேராக இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் எடுத்து போடலாம், வரைஞ்சிட்டே இருக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு ட்ரேயில் வச்சு காய வச்சுடுங்க. நல்லா சன் ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிடும். எனக்கு அன்றைக்கி சன்னே இல்லை, அதனால் எனக்கு 2 நாள் ஆச்சு இது காயறதுக்கு. ஸோ 2 நாள் கழித்து இதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா உப்பி நல்லா பெருசாக வரும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய்லாம் ரொம்ப குடிக்காது. இது தைரியமாக போட்டு நீங்கள் எடுக்கலாம், உடனே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு புளிப்பு தன்மையோடு இருக்குது. நான் இப்படியே காட்டுறேன், அவ்வளோதான். நான் அவ்வளோ ஃபுல்லாக புரிஞ்சுட்டு பாருங்கள். ஈஸியான ரெசிபி செய்து பாருங்கள்.